समाधिसुखम् अन्नपूर्वम् एतादृशो युक्तितस्य विकल्पकः परामर्शः आस्वादनं तदेव आचार्यैः प्रतिषिध्यते तमेव स्वाभिप्रायं प्रकटयितुं निस्सङ्गः प्रज्ञया भवेदित्युक्तम् प्रतिष्ठं सविकल्पकं ज्ञानं प्रज्ञा तया सह सङ्गं परित्यजेत् यद्वा पूर्वोक्ता धृतिगृहीता बुद्धिः प्रज्ञा तदात्मकेन साधनेन सुखास्वादन तद्वर्णनादिरूपाम् आसक्तिं वर्धयेत् समाधो ब्रह्मानन्दे निमग्नं चित्तं यदि कदाचित् सुखास्वादनाय वा शीतवात मशकात्युपद्रवेण वा निश्चरे तदा निश्चर तच्चित्तं पुनः निश्चलं यथा भवति तथा परब्रह्मणा सह एकीकुर्यात् विषयमल्लना सुखास्वादं परित्यज्याम समाधि रसास्वादத்தை परित्यज्याम வரும் கௌரவாதகாரியே வருது. அந்த இடத்துல ஒரு சந்தேகப்படுது, சமாதி சுகாஸ்வாதனம் परित्यज्याम எப்படி சொல்றது? அந்த சமாதி ரசத்துக்கு தானே என்ன இந்த சாமகிரி எல்லாம் வச்சிருக்கு. அங்க போய் அந்த சமாதியில அந்த ரசம் வரும்போது அது விடணும்னு சொன்னா எப்படி? இல்ல அபிப்பிராயம் சொல்ற அப்படி கிடையாது. சமாதியில் வரக்கூடிய ரசாஸ்வாதத்தை அனுபவிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சமாதி அவஸ்தையில ஆத்மானந்த ஆவிர்பாவம் ஒரு அந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி சொன்னா என்ன எல்லாமே போயிடும். அதுக்காகத்தானே இதெல்லாம் பண்றது. அப்படி அர்த்தம் இல்லை. ஆனா சமாதியிலிருந்து விட்டு வெளியில வந்த சமாதியில் இருந்த அந்த சுகத்தை யோசிச்சு அப்படியே ஒரு அந்த சுகாஸ்வாத ரசாஸ்வாதம் அப்புறம் அது சொல்லிக்கிறது வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஆஸ்வாதனத்தை பண்ணக்கூடாது அர்த்தம் சொன்ன அலிங்கனம் அநாபாசம் இத்தியாபியாம் பதாபியாம் கஷாய சுகாஸ்வாதோ தௌன விசித்தியதே. இது நாலு பிரதிபந்தங்கள் சொல்றது. லயம் நிக்ஷேபம் கஷாயம் ரசாஸ்வாதம். லயம் நிக்ஷேபம் கஷாயம் ரசாஸ்வாதம். அதுல லயம் சொன்னா தெரியும் சுசுக்கு தூக்கம் வருது. நிக்ஷேபம்னா விஷயங்களுக்கு போறது, மனசு போறது. கஷாயம் அந்த பிரபல வாசனையோட நிற்கிறது. ரசாஸ்வாதம் இப்ப சொன்னது. இது நானும் பிரதிபந்தகமா சொல்றது. அனீங்கரம் அனீங்கரங்களை எங்க வந்தது கேட்டா அங்க இருக்க அனீங்கரம் அனாபாசம் நிஷ்பன்னம் பிரம்ம தத்பதாம் யதா நீயதே சித்தம் நது நிச்சயதே புனः. நாலு வருது பார்த்தோம். யதா நீயதே சித்தம் லயம் நது நிச்சயதே புனः. நிச்சயமும் இல்லாம இருக்க அலிங்கனம் அனாபாசம் நிஷ்பன்னம் பிரம்ம தத்பதா நாலு சொல்றது. அதுல அலிங்கனம் அனாபாசம் இத்தியாபியாம் பதாபியாம் இந்த ரெண்டு பதங்களை கொண்ட கஷாய சுகாஸ்வாதோ தௌத விசித்தியதே. அப்போ என்ன வந்தது? லய விக்ஷேப கஷாய சுகாஸ்வாதேஜோ ரஹிதம் சித்தம் அவிக்னேன பிரம்மணி அவஸ்திதம் பவதி தேவதேவ அபிப்பிரேய கதவல்லீஷு பட்சதே. கடோபனிடத்துல யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசா சக புத்திச்ச ந விதேசேதா காமாஹு பரமாம் கதிம். யதா பஞ்ச அவதிஷ்டந்தே பஞ்ச ஞானானி பஞ்ச இந்திரியமான ஞானங்கள் அஞ்சு ஞானங்கள் மனசாசக யதா பஞ்ச அவதிஷ்டந்தே ஞானானி மனசாசக புத்திச்ச ந விதேசேதா காமாஹு பரமாம் கதிம். அஞ்சு ஞானங்கள் மனசோடு சேர்ந்து இருக்கிறதுன்னு சொன்னா விருத்தியில வரதில்லை. புத்திச்சன்னா விதேசேதா காமாஹு பரமாங்கதி காம் யோகமதி மன்யந்தே ஸ்திராம் இந்திரிய தாரணாம் அப்பிரமஸ்தா பவதி யோகோஹி பிரபவாப்தியோ. உபேட்சிதோ யோகः இந்திரியவృత్తిயாம் பிரபவம் கரோதி அனுஷ்டிதஸ்து தாசாம் லயஹேது. பிரபவ அப்யயோ யோகோஹி பிரபவாப்தியோ நீ பிரபவமும் யோகம்தான் அப்யயவும் யோகம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபேட்சிதோ யோகா இந்திரியவృత్తిயாம் பிரபவம் கரோதி. இந்திரிய விருத்திகளுடைய பிரபாவமும் யோகம், இந்திரிய விருத்திகளுடைய லயவும் யோகம். அது எப்படின்னு கேட்டா
இந்த யோகத்தை உபேட்சிக்கிறதா இருந்தா இந்திரிய விருத்திகள் வருது. அதனால உபேட்சிக்கப்பட்ட யோகம் இந்திரிய விருத்திகளுடைய பிரபாவம் சொல்றது. என்ன காரணம்? யோகத்தை நீங்க உபேட்சிக்கிறதா இருந்தா இந்திரிய விருத்திகள் வருது. யோகத்தை நல்லா அனுஷ்டானம் பண்றதா இருந்தா இந்திரிய விருத்திகள் லெயிக்கிறதாங்கிறது. அதனால ரெண்டுமே யோகம். பிரபவாப்பயோ யோகோதி பிரபவாப்பயோ. அதையேவ யோகத்திய ஸ்வரூப லட்சணம் சூத்திரயதி யோக சித்தவத்து நிரோதா இது. இப்ப என்ன விசேஷம்னா, இங்கே ஆரம்பிச்ச யோக சூத்திரமே வியாக்கியானிக்க இப்பவே நிறைய இடத்துல வியாக்கியானம் பண்ணாங்க. இனிமே அதுதான் ஆரம்பத்துல இருந்து வியாக்கியானம் பண்ணாங்க. யோக சூத்திரம் ஒண்ணுன்னா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல கிரந்தம் அப்படிதான் போகணும். ஆரம்பத்துல சூத்திரம் யோக சித்தவத்து நிரோதா யோகத்திய ஸ்வரூப லட்சணம் இது. யோக ஸ்வரூபம் என்ன? என்ன யோகம்னா என்ன? சித்தவத்தினுடைய நிரோதத்தை யோகம் சொல்லப்படுது. இது விருத்தினாம் ஆனந்தியா நிரோதோ அசக்கியா இது சங்காம் விவாரம் இயற்காம் சூத்திரயதி விருத்தய பஞ்சதய கிருஷ்ணாக அக்கிருஷ்ணாக இது. இந்த சித்தவத்தினுடைய நிரோதத்தை பண்ணணும் சொன்னார். சித்தவத்தின் அந்த வாக்கு அது எப்படி நிரோதம் பண்றது? அதுக்கு ஒரு என்ன சொல்றது, பரிமாணம் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய இயற்கான இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு தெரிஞ்சதான் விரோதம் பண்ண முடியும். ஆமா, இப்போ ஒவ்வொரு விருத்திகளாய் எண்ணி பார்க்கறதா இருந்தா அதுக்கு கணக்கே கிடையாது. அதுக்காக என்ன பண்ணணும்? ஒரு வர்க்கீகரணம் பண்றது, டிவிஷன் பண்ணி இவ்வளவுதான் சொல்லணும். அதுக்காக விபாகம் பண்றது. விருத்தைய பஞ்சதையா அசிஷ்டாக அசிஷ்டாக இது. விருத்திகள் 5 விதமா இருக்கு. விருத்திகள் அனந்தமா இருந்தாலும் விருத்திகளுடைய விதம் 5 குரூப்பா மாத்திக்கலாம். அதுக்கு உள்ள எல்லாமே சேர்ந்துடும். விருத்தைய பஞ்சதையா அசிஷ்டாக அசிஷ்டாக இது. இது ஒரு விபாகம். 5 விதமான விருத்திகள் இருக்கு. அதுவும் நிஷ்டமாகவும் அசிஷ்டமாகவும் இருக்கு. புனர்விதா சொல்றது இல்லையா, அதான் நிஷ்டாக அசிஷ்டம். நிஷ்டம்னா என்ன? ராகத்வேஷாதி தேசரூபாக ஆசுர விருத்தையாக நிஷ்டாக. எந்த விருத்திகள் மூலமா ராகத்வேஷங்கள் வருமோ அது நிஷ்டம். ராகாதி ரகிதாக தெய்வ விருத்தையாக அசிஷ்டாக. எந்த விருத்தினால ராகத்வேஷங்கள் வருதில்லையோ அத தெய்வம். அப்படின்னா சாஸ்திர விசாரம் இதெல்லாம் சித்தவர்த்தி தானே. சாஸ்திர விசாரம் ஒரு சித்தவர்த்தி தான். அதுக்கு தெய்வ விருத்தின்னு சொல்லலாம். அது ராகத்வேஷங்களே சதுஷேக விருத்தி. ராகாதி ரசிதாக தெய்வ விருத்தையாக அசிஷ்டாக. யஜ்யபி பஞ்சசேவ கிருஷ்டானாம் அசிஷ்டானாம் அந்தர்பாவக. ഈ 5 முதல் 5 விருத்திகள் சொல்றது இல்லையா, அந்த 5ல இதெல்லாம் அடங்கும். இந்த திருப்பி 2வது இருக்கிறது கிருஷ்ணவர்த்தியும் அகிருஷ்ணவர்த்தியும் எல்லாமே 5ல இருக்கு. இல்லையா சொல்லல. இல்லாத திருப்பி எதுக்காக எடுத்து சொல்றதுன்னா, அதாவது நிஷ்டாக ஏவ நிரோதவியாக இது மந்தபுத்தியம் வாரயிலும் சாதிஷ்டாக அசிஷ்டாக உதாரணா. ஒருத்தருக்கு சண்டை வரலாம், கிருஷ்ணவர்த்தியை மட்டும்தான் விரோதம் பண்ணணும், அகிருஷ்ணவர்த்தியை விரோதம் பண்ணாம இருந்தாலும் ஒன்றும் இது இல்லை, தோஷம் இல்லை நினைச்சிடலாம். அப்படி இருக்கக்கூடாது. கடைசியில் வந்து கிருஷ்ணவர்த்தியை மாதிரி அகிருஷ்ணவர்த்தியையும் விரோதம் பண்ணணும். என்ன எல்லா வர்த்தியும் விரோதம் பண்ணணும். அதுக்காக விரோதவியானாம் வர்த்தினாம் மத்திய அகிருஷ்டானாம் விரோதிக்க வேண்டிய வர்த்திகளுக்குள்ள அகிருஷ்ணவர்த்தியை சேர்த்து சொல்லியிருக்கார் பதஞ்சலி. அகிருஷ்டாபி உதாரணம் நாமதேய லட்சணாபியாம் விருத்தி விசரேதும் சூத்திரசக்கமாக. நாமதேய லட்சணாபியாம் 5 சொன்னார். 5 எது கேட்டா பேர் சொல்லலாம். பேர் மட்டும் இல்லை, லட்சணம் சொல்லணும். அப்ப நாமம் ரூபம் 2 சொல்லணும். 5 விருத்திகளுக்கும் செப்பரேட்டா சொல்லணும். அதுக்காக சூத்திர சட்டம். இனிமே 6 சூத்திரங்கள் அதுக்காக வருது. பிரமாண விதிராஸ்மிருதயா இது ஒரு சூத்திரம். இதனால என்ன வருது? நாமதேயம் பிரமாண விருத்தி, விகல்ப விருத்தி, பிரமாணம் விபரேயம் விகல்பம் நித்ராஸ்மிருதி. இது வந்து பேரு கொடுக்கறது சம்யா. இப்படி 5 விருத்திகளுக்கு பேரே இருக்கு. அந்த சம்மையை சொல்றதுக்கு ஒரு சூத்திரம், தனி ஒரு சூத்திரம். அதுக்கப்புறம் ஒன்னொன்னுக்காக லட்சணமா சொல்லணும். அதுக்காக அடுத்த சூத்திரங்கள் பிரத்யக்ஷானம்
பிரத்யக்ஷானுமானாகமா பிரமாணானி. பிரமாண விற்த்தின்னு என்ன சொன்னா என்ன? பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் மூணும் பிரமாண விற்த்திகள். இதுனா என்ன கிரகிக்கணும்? இப்ப இந்திரியத்திலிருந்து இந்திரியம் மூலமா வரக்கூடிய அந்தக்கரண விற்த்திக்கு பிரத்யக்ஷ விற்த்தி இருக்கு. வியாப்தி ஞானம் மூலமா வரக்கூடிய அந்தக்கரண விற்த்திக்கு அனுமான விற்த்தி இருக்கு. அப்படி கிரகிக்கணும். ஒரு வாக்கிய பிரயோகம், வாக்கிய பிரயோகம் மூலமா வரக்கூடிய விற்பி, சாப்பிட்டு போடம் சொல்றது இல்லையா, அந்த விற்பிக்கு ஆகம விற்பி இருக்கு. அப்படி இது மூணும் தானே பிரமாணம். உபமானத்தை சேர்த்துக்கல, மூணு பிரமாணத்தை ஒத்துருக்க. அதனால பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் இது இந்த மூணு பிரமாணங்கள்னால வரக்கூடிய விற்பிகளுக்கு பிரமாண விற்பின்னு தெரியாது. அப்புறம் விபரியம். விபரியம்னா என்ன? மித்யாஜானம், தப்பா தெரியாது. விபரீத ஜானம். விபரியோ மித்யாஜானம் அத்தத்ரூபம் பிரதிஷ்டம். அத்தத்ரூபம் அதனுடைய ரூபம் இல்லாம வேற ஏதோ ரூபமா தெரியுது, ஒண்ணு வேற விதமா தெரியுதுன்னு அத்தத்ரூப பிரதிஷ்டம். அப்புறம் விகல்பம் இருக்கு. சப்தஜான அனுபாதி வஸ்து சூன்யோ விகல்பம். சப்தம் இருக்கு, அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி வரக்கூடிய ஞானங்கள். தசவிசானம் சொன்னா தசவிசானம்னு சப்தம் இருக்கு, ஆனா அது ஒரு பொருள் கிடையாது. ஆனா சப்தம் மூலமா ஏதோ ஒரு ஞானம் வருது இல்லையா? தசவிசானம் சொன்னா தசவிசானம் என்கிற பதத்தினால உங்களுக்கு ஏதோ ஒரு ஞானம் வருது. அந்த ஞானத்துக்கு பேரு விகல்ப ஒரு தீர்வு. இது என்ன தனி சொல்றதுக்கு காரணம்? அர்த்தம் கிடையாது, விஷயமே இல்லை, அந்த மாதிரி ஒரு பொருள் கிடையாது. அதுக்கு பேரு விகல்ப விற்பின்னு பேரு. சப்தஜான அனுபாதி, சப்தஜானம் அனுபததி. சப்தஜான ஜெயம் அர்த்தம். வஸ்து சூன்யம், வஸ்து கிடையாது, விகல்ப விற்பி. அப்புறம் அபாவ பிரத்யாலம்பனா விற்பிரும் நித்ரா. நித்ரா ஒரு விற்பி. சரி, தூக்கத்துல அந்த கரணமே லயிக்கிறது நம்மளுடைய அத்வைதத்துல வேதாந்தத்துல சொல்லுங்க. ஆனா யோக சித்தாந்த பிரகாரம் தூக்கத்துல ஒரு விற்பி இருக்கு. அந்த கிரமத்துக்கு லயம் சொல்லவே இல்லை. அந்த கிரமத்துக்கு ஒரு விற்பி இருக்கு. அதுக்கு நித்ரா விற்பின்னு பேரு. அது எப்படின்னு கேட்டா அதுக்கு லட்சணம் அபாவ பிரத்யாலம்பனா விற்பிரும் நித்ரா. அதுக்கு அவரே அர்த்தம் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அனுபூத விஷய அசம்பிரமோஷ ஸ்மிருதி. இது அர்த்தம் சொல்றது பாருங்க. வஸ்துபாவ பிரதீயதே யஸ்மின் தமஸ்ய ஆவாரதே சதி தமஹ அபாவ பிரத்யா. அபாவ பிரத்ய ஆலம்பனா விற்பின்னு சுத்தம் இருக்கு. அபாவ பிரத்யம்னா என்ன அர்த்தம்? அபாவ பிரத்யங்கிற வார்த்தைக்கு தமசு அர்த்தம். எது மூலமா விஷயங்கள் ஒன்றும் தெரியறது இல்லையோ அது தமச. அபாவ பிரத்யேக இந்த தமோ விற்பி, தமோ குண ரூபமான ஒரு விற்பி, தமோ குணத்தினுடைய காரியம். அதுக்குதான் அபாவ பிரத்ய ஆலம்பனா விற்பின்னு சொல்லுது. வஸ்துபாவ பிரதீயதே யஸ்மின். எந்த ஒரு ஒண்ணு இருந்தால் வஸ்துனுடைய அபாவம் தெரியலோ. இப்போ தூங்கி எழுந்த அப்புறம் ஒன்றும் தெரியலே சொல்றது இல்லையா, வஸ்து அபாவம் தெரியறது இல்லையா. அப்போ அதனால எது மூலமா அந்த வஸ்து பாவம் தெரியுது, எது மூலமா தெரியுது? தமக்கு மூலமா தெரியுது. அப்போ அதுக்கு பேரு அபாவ பிரத்யம். வஸ்துபாவ பிரதீயதே யஸ்மின் தமசி ஆவாரதே சதி தது தமஹ அபாவ பிரத்யம். நம்மளுடைய அஜ்ஞானம் சொல்றது நம்மளுடைய சித்தாந்தத்துல அந்த ஸ்தானத்துல இந்த தமக்கு உள்ளவரம் அபாவ பிரத்யம். தமோ குணம் விஷயீகுருவத்தி விற்பிரும் நித்ரா இருக்குது. அந்த தமக்கு தான் விஷயமா பண்றது. இந்த அந்தக்கரணத்தினால மனசுலயே வச்சுதான். மனோவத்திக்கு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த அஜ்ஞானம். அஜ்ஞானத்துல வேண்டாம் தமக்கு. வேதாந்த சித்தாந்தத்துல அஜ்ஞானம் சொல்றாங்க, அந்த வார்த்தைக்கு பதிலா அந்த வார்த்தையோட அந்த ஸ்தானத்துல தமக்கு தோணும், தமோ குணம். தமோ குணம் தோணும். நித்ராய் இருக்குது. அனுபூத விஷயத்தை அசம்பிரமோஷ ஸ்மிருதின்னு அடுத்த சூத்திரம். அனுபூத விஷய அசம்பிரமோஷ ஸ்மிருதி. அனுபூத விஷயத்திய அசம்பிரமோஷ ததனுபவஜன்யம் அனுசந்தானம். ஸ்மிருதி ஸ்மிருதி தெரியும் இல்லையா, ஞாபகம் வருது, மெமரி. இது என்ன சூத்திரம்? அனுபூத விஷய அசம்பிரமோஷ. அனுபூத விஷயத்திய அசம்பிரமோஷ. அசம்பிரமோஷன் என்ன சொல்றீங்கன்னா प्रमोशन இல்ல, प्रमोशन मुषधातु. मुषधातुக்கு அர்த்தம் ஸ்தேயம் அர்த்தம்.
முஷத்தேயே திருடுறது அர்த்தம். சௌரியம் மோஷனம் சொல்றது இல்லையா? மோஷனம் நஷ்டமா போகுது, நஷ்டமா போகுது, லூஸ் ஆகுது, நஷ்டமா போகுது இருக்கிறதா. இப்போ அனுபவிச்சது எல்லாமே நிற்காது, கொஞ்சம் போயிடும். அனுபவிச்சது எல்லாமே ஞாபகத்துக்கு வரதில்லை, கொஞ்சம் கொஞ்சம் போயிடும் இல்லையா? போகாத எது நிற்கிறதோ அதுதானே ஞாபகம் வருது. எது போகாத அங்கேயே நிற்கிறதோ, சம்ஸ்கார ரூபமா நிற்கிறதோ அது ஞாபகம் வருது. அதனால அந்த அர்த்தத்தை மனசு வச்சுல இதெல்லாம் பதம் யூஸ் பண்ணிருக்கேன். அனுபூத விஷய அசம்பிரமோஷம் பஞ்சவித விருத்தி நிரோத சாசனம் சூத்திரேது. இப்போ 5 விதமான விருத்திகள் சொல்லி அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எதுக்காக சொன்னது கேட்டா அது நிரோதம் பண்றதுக்காக. நிரோதம் எப்படி பண்றது, நிரோதத்துக்கு உபாயம் என்னன்னு அடுத்த சட்டா வித்தியாசம் இருக்கு. அப்போ சொல்ற பஞ்சவித விருத்தி நிரோத சாசனம் சூத்திரேது அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதனா. அபியாசம் வைராகியம் ரெண்டும். இப்ப அபியாசம் வைராகியத்துக்கு என்ன உபாயம் கேட்டா அபியாசம் சொல்லலாம். அபியாசத்துக்கு என்ன உபாயம்னா உபாயம் இல்லை, அது பண்றது அவ்வளவுதான். அபியாசத்துக்கு என்ன உபாயம் கேட்கக்கூடாது, அதுதான் முதல் பண்ண வேண்டியது. அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதனா இது தீவிர வேகோபேதம் நதி பிரவாகம் சேது பந்தனேன நிவாரிய. தெரியும் இல்லையா? தீவிர வேகோபேதம் ரொம்ப வேகமா போறது நதி பிரவாகம். அது ஒரு இது கட்டி டேம் கட்டி நதி பிரவாகம் சேது பந்தனேன நிவாரிய புண்ணியாமயேன கஷேத்ராபிமுகம். நமக்கு வேண்ட இடத்துல புண்ணியா ஒரு சின்ன சின்ன இதை வச்சுட்டு கொண்டு போறது. அந்த மாதிரி புண்ணியாமயேன கஷேத்ராபிமுகம் புண்ணிய பிரவாகாந்தர உற்பத்தியை. இந்த முதல் அந்த பந்தனம் பண்றது இல்லைன்னா புண்ணியா பிரவாகத்தினால இப்படி கொண்டு வர முடியாது. இப்படி போற நதியை இப்படி சின்னதா இப்படி கொண்டு வரணும்னா முதல் பந்தனம் பண்ணணும். பந்தனம் பண்ண முடியாது, அப்படியே போயிடும். நீங்க இப்படி ஒரு புண்ணியா போட்டாலும் வராது, ஏன்னா அப்படி வராது. ஏன்னா முக்கிய பிரவாகம் இப்படி இருக்க அந்த புண்ணிய தனியே போயிடும், புண்ணியே இருக்காது. அங்கே பந்தம் வந்துருந்தோம்னா எங்கேயாவது போன முடியாது, அது இங்கே வரும், அது இங்கே வரும். அந்த மாதிரி என்ன சொல்றது, யதா தீவிர வேகோபேதம் நதி பிரவாகம் சேது பந்தனேன நிவாரிய புண்ணியாமயன கஷேத்ராபிமுகம் சிறிய பிரவாகாந்தரம் உற்பத்தியதே. இன்னொரு பிரவாகத்தை அதிலிருந்து எடுத்துள்ள இங்கே கொண்டு வருது. ததா வைராகிய சித்தமத்தியாக விஷய பிரவாகம் நிவாரிய. விஷயத்துல போறது விஷய பிரவாகம், அது புலோக் பண்ணி விஷய பிரவாகம் நிவாரிய சமாத்தியாசேன பிரசாந்த பிரவாக சம்பாதிதே. பிரசாந்த பிரவாகம் பரி பிரவாகம் அது கொண்டு வருது. சித்த பிரவாகமே வேண்டாம் சொல்ல, பிரசாந்தமா கொண்டு வரணும். அந்த காலுஷ்யங்கள் இல்லாமல் சித்தம் அது ஒழுகிற மாதிரி ஒரு விவசாயம் பண்ண முதல் சம்பாதிதே. மந்திர ஜப தேவதா தியானாதீனா கிரியாரூபத்வேன ஆவர்த்தி லட்சண அபியாச சம்பாதிதே. அது முதல் ஸ்டேஜ். மந்திர ஜபம் தேவதா தியானம் ஏதாவது பண்றது, விஷய வியாபாரம் இல்லாமல் வேற ஏதாவது பண்றது அங்கே நிற்கும் கொஞ்சம். மந்திர ஜப தேவதா தியானாதீனாம் கிரியாரூபத்வேன ஆவர்த்தி லட்சண அபியாச சம்பாதிதே. இப்போ அபியாசம் பண்றதுன்னா எதனுடைய அபியாசம் பண்ண முடியும்? கிரியைதான் அபியாசம் பண்ண முடியும். ஒரு கிரியையா இருந்தா ஞானத்தை அபியாசம் பண்ண முடியாது, ஞானமும் வருது அவ்வளவுதான். அப்ப அபியாசம் பண்ணணும்னா முதல்ல ஒரு கிரியையா இருக்காது. ஒரு கிரியையா இருந்தா அதனுடைய ரெசிகேஷன் அபியாசத்தை பண்ண முடியும். அதுக்காக தான் கிரியா யோகத்தை முதல் உபயோகம் பண்றது. அதுதான் ரெசிகா பண்ண முடியும். மந்திர ஜபம் அது ஒரு கிரியை, தேவதா தியானம் அது கிரியை. அதனால கிரியாரூபத்வேன ஆவர்த்தி லட்சண அபியாசா சம்பாதிதே. அதை பண்ண முடியற விஷயம். சர்வ வியாபாரோபதமரூபஸ்ய சமாதேஹே சாதகः கோநாம அபியாசः இது சங்காம் வாரேதும் சூத்திரைதி. இப்போ அபியாசம்னா எதை ஆவர்த்தனம் பண்ண முடியுமோ அதுதானே அபியாசம் பண்றது. மந்திர ஜபத்தினுடைய ஆவர்த்தனம் பண்ண முடியும். வேற ஏதாவது வைத்திய செயல்களா இருந்தா ஆவர்த்தனம் பண்ண முடியும். இதெல்லாம் தானே ஆவர்த்தனம் பண்ண முடியும். வேற என்ன கேள்வி சந்தேகம் வரலாம். எல்லா வியாபாரத்தையும் உபரவம் பண்ணக்கூடிய அந்த சமாதியை சாதிக்கக்கூடிய அபியாசம் இது. அப்படி ஒரு சங்கம் இருக்கு. மந்திர ஜபமா வேற ஏதாவது இருக்கா அந்த மாதிரி சந்தேகம் வரும்பொழுது
அடுத்த சூத்திரம் சர்வ வியாபார உபரம ரூபஸ்ய சமாதேஹ சாதகः கோ நாம அபியாசம். எல்லா வியாபாரத்தினுடையும் உபரமம் நிற்கிறது. அந்த உபரம ரூபமா இருக்கக்கூடிய சமாதி இருக்கு, அந்த சமாதியை சாதிக்கக்கூடிய அபியாசம் எது? அப்படி சந்தேகம் வரும்போது சமாதே சாதகः கோ நாம அபியாசம் இது சங்காம் மாறேதும் சூத்திரயதி தத்ர ஸ்திதௌ யத்னஹ அபியாசः. சூத்திரம் என்ன அர்த்தம்? ஸ்திதிஹி நைஷ்கல்யம் நிரோதः யத்னோ மானசः உற்சாகः. அதுதான் அபியாசம். அந்த மனசு நிற்கிறதுக்கு முதல் ஒரு விருப்பம் இருக்கணும் இல்லையா, மனசுல ஒரு உற்சாகம் வேணும் இல்லையா, மனசு நிற்கிறதுக்கு உற்சாகம். அது சாதாரணமா வராது. இப்போ மனசு எங்கேயாவது கொண்டு போனமையதான் உற்சாகம் வரும். மனசுக்கு புது விஷயங்கள் ஒன்றும் கிடைக்குது, கிடைத்த விஷயங்கள் போரா போயிட்டு இதாவது புது விஷயம் வேணும், புது விஷயங்களை தேடுறது, அதுக்குதானே நமக்கு உற்சாகம் வரும். அப்ப அந்த உற்சாகம் இல்லாமல் மனசு நிற்கிறதுக்கு ஒரு உற்சாகம் வராது. அந்த உற்சாகம் சாதாரணமா வரப்போவதில்லை. அதுக்குதான் சிதவு எத்தான் நிற்கிறதுக்கு உற்சாகம் வரும். புது விஷயங்கள் தேடி போறதுக்கு இல்லை, நிற்கிறதுக்கு உற்சாகம். அந்த உற்சாகத்தை சூத்திரகாரர் சொல்றார் சிதவு யத்னஹ அபியாசஹ. சிதவு யத்னம் ததேவ பஹிப்ரவாஹ கீலம் சித்தம் சர்வதா நிரோதயிஷ்யாமி இத்யேவம் விதஹ உற்சாகः. எல்லா விதத்திலும் இதனுடைய விரோதத்தை பண்றேன் என்ற ஒரு தைரியம் உற்சாகம். ஏவம் விதஹ உற்சாகः ஆவர்த்தமான அபியாசத்தை அந்த உற்சாகத்தை திருப்பி கொண்டு வருது. அதுக்குதான் இங்க சூத்திரகாரர் சொல்ற அபியாசம் அல்ல. அயம் அபியாசः இதானியம் பிரவருத்தः ஸ்வயம் அதிருதः தன் அநாதி பிரவருத்தியா வித்தான வாசனாக கதம் அபிபவே. அநாதி பிரவருத்தா வித்தான வாசனா கதம் அபிபவே இத்தியாசங்காம் அபவாதயித்தும் சூத்திரயதி சது தீர்க்ககால நைரந்தர்ய சத்காராப்தேதோ திடவோம். அயம் அபியாசः இதானியம் பிரவருத்தா. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு உற்சாகம் எப்படியாவது கொண்டு வரலாம்னு வச்சுக்கோங்க. மனசுடைய விருத்திகளை நிறுத்துறதுக்கு ஒரு உற்சாகம் கொண்டு வந்தாலும் இந்த உற்சாகம் வந்து இப்ப வருது இல்லையா, இந்த உற்சாகத்தினால என்ன வரும்? ஒன்றும் வரப்போவதில்லை என்கிற ஒரு சண்டை. என்ன காரணம் சண்டைகள் என்ன பீஜம் கேட்டா, இந்த அனாதி வாசனா இருக்கு, அனாதி காலமா இந்த சித்த பிரவாகம் இப்படியே இருக்கிறதுனால அயம் அபியாசம் இதானியும் பிரவர்த்தா ஸ்வயம் அதிருடா. நீங்க சொன்ன இந்த அபியாசம் உற்சாக ரூபமான அபியாசம் இப்ப வந்தது, அதனால தானே அதிருடம் இல்லை, ஸ்ட்ராங்கா இல்லை. அப்படி இருக்கும்போது அனாதி பிரவர்த்தாக வித்தான வாசனாக விதியா, அனாதி காலமா பிரவருத்தமா இருக்கக்கூடிய வித்தான வாசனைகளே. வித்தான வாசனை என்ன? விஷயாதிமுகமா போறதுக்கு இருக்கக்கூடிய சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வாசனை சென்சேஷன், அந்த வாசனையே வாசனாக தியோஜனம் திவ்யா பகவதனம். வித்தான வாசனைகளே கதம் அபிபவே. அது எப்படி அதை ஜெயிக்க முடியும், ஓவர்லேப் பண்ண முடியும், எப்படி முடியும்? இது ஆசங்காம் அபவாதம். இந்த ஆசங்கையை போக்குறதுக்கு கண்டிக்கிறதுக்கு சூத்திரயதி அது தீர்க்க கால நைரந்தரி சத்கார ஆசையோ திருடபூமி. அந்த கேள்வி எப்படி கொண்டு வந்து அயம் அபியாசம் இதானியும் பிரவர்த்தா ஸ்வயம் அதிருடா இருக்கட்டும். இதானியும் அதிருடமா இருந்தா கூட தீர்க்க கால நைரந்தரி சத்கார ஆசையுதமா இருக்கும்போது திருடமா வரும் இல்லையா, அதனால எல்லாம் நடக்கும் அர்த்தம். அது என்ன நம்ம எப்படி ரசிக்கிறோம், அந்த சூத்திரத்துக்கு கணக்கே கொண்டு வருவாங்க. இப்படியோ வார்த்தை மாதிரி வெளியே போயிருக்காங்க இல்ல, ஒன்னொன்னுக்கு சம்பந்தம் கொண்டு வருது. அது நம்முடைய எங்கேயாவது வியாக்கியானுடைய கைகள். இது கூட்டத்துக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு பாஷ்யம் படிக்கிறதா இருந்தாலும் எதா இருந்தாலும் நடுவுல ஏதோ ஒரு கேள்விக்கு பதிலா ஒவ்வொரு லைனும் வருது. அப்படி நம்மளுடைய எல்லா கிரந்தமும் அப்படி ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்காக தான் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு பங்கியும் செய்கிறார். எல்லா ஆச்சாரியர்கள் பிராமணிகள் எல்லாரும் அதுக்காக வியாக்கியானத்தை எப்படி பார்க்கிறார், இந்த வரி எதுக்காக வருது, இது வரலன்னா என்ன ஒரு தப்பு வரும், என்ன சண்டை வரும், அது யோசிச்சு அந்த சண்டையை ஒரு கேள்வியா கொண்டு வந்து
சொல்லி இப்படி அவதாரிக்க பண்றது. அது நம்மளுடைய நம்மளுடைய தரிசன கிரந்தங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு சம்பிரதாயம், ஒரு டியூட்டி. தீர்கால வைரந்ததி சத்கார ஆசேவிதோ கிரகபூமி இது லோகாக மூடस्य வச்சனம் உதாகரணி. நம்ம இதுக்காக சொல்ற தீர்கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதம் இதுக்காக சொல்றாங்க. தீர்கால நைரந்தரிய சத்கார அர்த்தம் இல்லையா? தீர்க்க காலமா இருக்கணும் அத்தியாசம், நிரந்தரமா இருக்கும், விட்டு விட்டு இல்லை, சத்காரத்தோட இருக்கணும். சத்காரம்னா சிரத்தையோடு பண்ணணும். இதனால வருமா வராத ஒன்றும் தெரியாது, இது பண்றது அப்படி இல்லை, வரும் என்கிற ஒரு நிச்சயத்தோட பண்றது. இல்லைன்னா அதுக்கு எப்படி வரும்னா அதுக்காக ஒரு லௌகிக இருக்காங்க. லோகாசி ஒரு மூடனை உதாரணம் பண்றது. வித்தியமான சத்வார வேதா தான் அத்வேதம் ஜகத்ய மாணவகத்திய பஞ்சதிவசா அதீதாக அத்தியாசோ நாவதா இது சாதுசேவாயம் யோகி. நம்ம 4 வேதங்கள் இருக்கிறது. 4 வேதங்கள் படிக்கிறதுக்காக போய் 5ஆவது திவசம் கேட்கிறான். 5 திவசம் ஆச்சு இருக்கிறது 4 வேதங்கள், 5 திவசமா இருக்க ஒன்னும் இல்ல, ஒன்னும் முடியலையோ, ஏதாவது முடியலையோ, 5 திவசமா இருக்க 4 வேதம் தானே இருக்கு, எனக்கு என்ன வருவாங்க, என்ன கேட்டா என்ன வரும், 4 வேதம் தானே இருக்கு, போயிட்டு 5 நாளாச்சு இன்னும் முடியலையோ. அப்படி கேட்கறவங்க எப்படி எந்த அளவுக்கு மூடன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி அத்தியாசம் நாங்கதான் இன்னைக்கும் தெரிஞ்சு வரலையே. இது சாதுசேவாயம் யோகி கதா யதா திவசைர்வா மாசைர்வா யோக சித்தியும் வாஞ்சே. ஏதோ சில திவசங்களாலேயோ சில மாசங்களாலேயோ அந்த யோக சித்தி வரலையோ வருத்தப்படுறதா யோகி இந்த மாதிரி மூடன் நினைக்கிறோம். தஸ்மா சம்வத்சரே ஜென்மபிஹி அநேக ஜென்ம சம்சித்தோ யாதி பராங்கி. ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான். அதான் நம்மளுடைய ஆரம்பிக்கிறதுல இல்லைன்னா அது தப்பு. ஆரம்பிக்கணும் ஏதாவது அந்த இருக்கிறது அந்த மார்க்கத்துல ஒரு இருந்தா சந்தோஷமா ஆச்சு, அவ்வளவுதான். இருக்கிறது அந்த மார்க்கத்துக்கு அனுகூலமா இருக்கு, அவ்வளவுதான். சித்தி ஒன்னே கவலைப்படக்கூடாது, ஒன்னும் பெருசா ஒன்றும் நடக்கிறதே கவலைப்படவே கூடாது. இருக்கிற அந்த மார்க்கத்துல அது நம்மளுடைய அந்த கர்மத்தோட ஒரு என்ன சொல்றது கன்வின்ஸ் பண்ணணும். அஸ்மா சம்வத்சரேர் ஜென்மபிஹி வா தீர்காலம் யோகாபியாசம் சேவிதா ததா கரியதே அநேக ஜென்ம சம்சித்தம் ததோ யாதி பராங்கதிம் இது. ஸ்திரம் ஆசேவியமானோபி விச்சித்தி யதா சேவியதா தர்ஹி உற்பத்தியமானானாம் யோக சம்ஸ்காராணாம் சமனந்தரபாவிபிர் விச்சேதகாரிபிர் யுத்தானகாலீனைஹ சம்ஸ்காரைஹ அபிபவேததி கண்டனகாரோக்த நியாயः ஆவதே. விச்சித்தியா நடுவுல டிஸ்டர்பன்ஸோட நடுவுல வேற லௌகிக விவகாரங்களுக்கு போறதா இருந்தால் இந்த சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரத்தினால கெட்டு போயிடும். அதுக்காக சொல்றேன் ஸ்திரம் ஆச்சரியமானது. ரொம்ப வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நடுவுல பிசினஸ் எல்லாம் இருக்கு. அப்போ விச்சித்து எதா செய்தியதா கருதி உற்பத்தியமான யோக சம்ஸ்காரங்கள் வந்தாலும் சமனந்தர பாவிகள் விச்சேதகாரிகள் வித்தானகாலின சம்ஸ்காரி, விச்சேதத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய வித்தானகாலின சம்ஸ்காரங்களால அபிபவே சதி கண்டனகாரோக்த நியாய ஆபதே. கண்டனகாரோக்த நியாயம் என்ன? அக்ரே பாவன் பச்சான் நியமானோ விஸ்மரணசீல ஸ்ருத விஸ்மரணசீல ஸ்ருதவத் சிமாலம் வேதா இது. இதுதானே இருக்கு அக்ரே பாவன். இதுல ஒரு வியாக்கியானம் இருக்கு, எந்த உபயோகமும் இல்லை. இதுக்கு இந்த மாதிரி இதை யூஸ் பண்றது தெரியாது. இந்த மாதிரி வியாக்கியானம் அக்ரே தாவன் இல்ல நனு கோத்திர கண்டனகாரோக்த நியாயா இத்தியத்திற்கும் உதாரணி அக்ரே தாவன். அடுத்து சொல்ல போறது அந்த நியாயம் தானே நமக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு சொல்லிக் கொடுக்கணுமா? இந்த மாதிரி வியாக்கியானங்கள் அந்த நியாயத்தோட ஆசையம் தானே சொல்லணும். அந்த மாதிரி தான் தெரியுது. புது பாடங்கள் படிக்கும்போது பின்னாடி படிச்சு மறந்து போற மாதிரி அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்தா என்ன உபயோகம்?
புது புது பாடங்கள் படிக்கும்போது பின்னாடி மறந்து போகிறாங்க. விஸ்மரண கிருதவர் ஆனந்தேதா இது. ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்பஷ்டமா சொன்னான். அத்திரே கண்டனகாரோப்ப நியாயம்னா என்ன தெரியும்? யாரு கண்டனகாரன்? கண்டனகாரா கண்டன கண்டகாரனா ஸ்ரீஹர்ஷன். கண்டன கண்ட காப்பியம், கண்டன கண்ட காப்பியம். அதுல இருக்கிற வழியில பார்த்து சொல்றேன். அதுல எப்படி எங்க இருக்க பாருங்க. ஆமா, முன்னாடி சம்ஸ்காரங்கள் வருது. இப்ப படிச்சுட்டு இருக்கும்போது படிக்கிற டைட்டில் மனசுல வருது, ஏறது. அப்ப சம்ஸ்காரம் இருக்கு. புது புது விஷயம் படிச்சுட்டு இந்த சம்ஸ்காரம் போயிடுறதுன்னா என்ன உபயோகம்? ராஜ்யம் வராது இல்லையா? அப்புறம் படிக்கிற விஷயமா இது இங்க முன்னாடி இருக்கிற போயிடுறதுன்னா வயசு ரிப்பீட் பண்ணணும் இல்லையா? ரிப்பீட் பண்றதுக்கு அந்த சம்ஸ்காரம் இருக்கிறது வச்சுக்கணும். அப்ப புது புது சம்ஸ்காரத்தினால பழைய சம்ஸ்காரங்கள் போயிடுறதுன்னா அதனால உபயோகம் முடியாது விஷயம் தான். ஆனா அந்த கான்டெக்ட் எப்படி கோட் பண்றாலும் பார்க்கணும். சரி சரி, நான் பார்த்துறேன். தஸ்மா நிரந்தரம் ஆசேவிகவியா பக்காரா ஆதரா அநாதரேன சேவியமானியம் வசிஷ்டோக்த நியாயா ஆதரியம். பக்கார சப்தத்துக்கு ஆதரம்னு அர்த்தம். ஆதரத்தோட அனுஷ்டானம் பண்ணணும். அநாதரேன சேவியமானே, அநாதரத்தோட அபியாசம் பண்றதா இருந்தால் வசிஷ்டன் சொல்ற மாதிரி ஆயிடும். என்ன சொல்றாரு? வசிஷ்டோக்த நியாய ஆபதே அகர்த்தும் அகர்த்திர குர்வதேவ ஸ்ரீனவாசனம் ஸ்ரீனவாசனம் தூரம் கதமன ஜந்து கதா சம்சிரவணே யதா அகர்த்திர குர்வதேவ ஸ்ரீனவாசனம் தூரங்கதமனா ஜந்து கதா சம்சிரவணே யதா இது. அதனாலதான் அந்த கான்டெக்ட் எடுத்து கோட் பண்ணும்போது நமக்கு புரியாது. சாதாரணமா இந்த மாதிரி இடத்துல அவர் வியாக்கியானம் பண்ணுவார், ஒன்றும் சொல்லல. அநாதரே லய நிக்ஷேப கஷாய சுகாஸ்வாதானாம் அபரிகாரம் தஸ்மாத் ஆதரேன சேவிதா. ஆக்தன் என்றால் கதை கேட்கறதுன்னு அர்த்தம். அவ்வளவு ஆக்தன் மைண்டா கதை கேட்கும்போது தூரங்கதமனா ஜந்து அதுல ஏதோ ஒரு கான்டெக்ட் சூச்சனம் பண்ண மாதிரி இருக்கு. தூரங்கதமனா ஜந்து கதா சம்சிரவணே யதா யதா கதா சம்சிரவணே தூரங்கதம் மனஹ யஸ்ய சஹ தூரங்கத மனஹ ஜந்து தஸ்மாத் ஆதரேன சேவிதவ்யः. தீர்घकालादि त्रैविध्येन सेवितस्य समाधेर्दृढनिमित्तं नाम विषयदुःखवासनया दुःखवासनया वा स्वारेतुम् अशक्यत्वम्. இதுதான் திருடத்துவம். திருடமாயிருக்கணும் எப்போ தெரியுதுன்னு கேட்டா விஷயதுக்க வாசனையினாலேயோ துக்க வாசனையினாலேயோ. விஷய சுக வாசனா விஷய துக்க வாசனா ரெண்டு வாசனையினாலேயும் அசைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் அது திருடமாயிருக்கும் அர்த்தம். தத்த பகவதா தரிசிதம் எம் லத்வா தாபரம் லாபம் மன்யதே நாபிதம் ததா எஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விசாரியதே. பெரிய துக்கம் வந்தாலும் சலனமே இல்லை. அந்த மாதிரி இருந்தால் அது திருடமாயிருக்கும்னு அர்த்தம். இது கசவத்தாந்தேன வசிஷ்டா உதாரணா. மறுபடியும் கதை வருது. இந்த லாபத்தோட அந்த ஆத்மலாபா பரம் நாசி சொல்லுது இல்லையா? ஆத்மலாபத்தோட பெரிய ஒரு லாபமே கிடையாதுங்கிறது ஒரு கதை மூலமா சொல்றது. கதாவத்தாந்தேன வசிஷ்டா உதாரணா அபரலாபத்திய அநாதித்யம். வேற எந்த லாபமும் இதோட அதிகம் இல்லை என்கிறது கதை மூலமா சொல்லுது. கதவத்தாந்தேனா கதகம் இருக்கு. கதக தேவயானின்னு வருது இல்லையா? கத தேவயானி தெரிதமே வருது. கதாச்சித் வித்தாய சமாதே சாந்தமானதா ஏகாந்தே சமுவாசேதம் ஏகோ வெத்விதயா வியா. ஏகோன்னு இருக்க, ஏகோன்னு இருக்கு, அங்கோன்னு இருக்க, ஏகோன்னு இருக்கா. ரொம்ப அந்த மாதிரி வாய்ஸ்ல சொன்னா வெத்விதயா வியா. என்ன சொல்றாரு? கிம் கரோமி கோகச்சாமி கிம் கிருண்ணாமி தெஜாமி கிம் ஆத்மனா பூஜிதம் சர்வம் பாருங்க. கிம் கரோமி கோகச்சாமி கிருந்தன் கிம் கிம் கிருண்ணாமி தெஜாமி கிம். என்ன காரணம்? ஆத்மனா பூஜிதம் சர்வம். மகாகல்பாம்புனா யதா மகாகல்பாம்புனா பிரளய சரி இருக்கட்டும் பரவாயில்ல. சபாக்கியாபியந்தரே தேசே ஊர்கந்த விக்ஷுஜ இத ஆத்மதயா
இஹா ஆத்மா அப்படி இருக்குது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆத்மா ததேகான்னு இருக்கு இன்னொரு பாடம். இதா ஆத்மா ததா இஹா ஆத்மா நாஸ்தி அனாத்மயம் சொல்லிக்கிறது. ஆத்மயம் ஜெகது, ஜெகத்தே இல்லை. ந ததஸ்தி ந எத்ராகம் ந ததஸ்தி ந என் மயி. அந்த மாதிரி ஒரு இடமும் இல்லை. எந்த இடத்துல நான் இல்லையோ அந்த மாதிரி இடமே கிடையாது. எனக்கிட்ட இல்லாத ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி வியாபகத்துவம், சர்வாத்மகத்துவம் சொல்லுது. சர்வாத்மகத்துவம் இன்னும் அந்நிய பதம் இச்சாமி சர்வம் சம்மின்மயம் பதா. வேற என்ன இன்னும் கிடைக்க வேண்டிய ஒரு பதம் ஒன்றும் கிடையாது. ஆர பிரம்மா பிரம்மாமலாம்போதி சேனா சர்வே குலாகலாக இதானித்ய மகாதேஜோ மிருககிருஷ்ணா ஜெகத்பிரியா. ஆர பிரம்மாமலாம்போதி சேனா. ஆரம்னா விஸ்தృతமா இருக்கக்கூடிய அர்த்தம். பிரம்ம அமலாம்போதி, அம்போதினா கடல், சமுத்திரம். இப்படி விஸ்தృతமா இருக்கக்கூடிய, வியாபிச்சிருக்கக்கூடிய பிரம்ம சுரூபமான அந்த சமுத்திரத்தினுடைய சேனம். சேனம்னா அந்த அது வருது மாதிரி இல்லாத எல்லாமே குலாச்சலங்கள் எல்லாமே இருக்கு. குலம் இருக்கா, வேற ஏதாவது பதம் இருக்கா? குலாச்சலா. சிதாதித்ய மகாதேஜோ மிருககிருஷ்ணா ஜெகத்பிரியா. சிதாதித்ய மகாதேஜோ மிருககிருஷ்ணா ஜெகத்பிரியா. சிதாதித்ய சைதன்ய ரூபமான ஆதித்யன். அந்த ஆதித்யனுடைய மகா தேஜத்தினால ஏதோ ஒரு மிருககிருஷ்ணன் மாதிரி தெரியறது. வேற ஏதாவது தெரியறதா இருந்தாலும் அது இந்த ஆதித்யனுடைய தேஜத்தினால, இந்த ஆதித்யனுடைய தேஜஸ் தான் இருக்கு. இந்த தேஜஸ்ல இப்போ சூரிய தேஜஸ்ல மிருககிருஷ்ணா தெரியறது இல்லையா? இப்ப அழகா ஏதாவது தெரியறதா இருந்தாலும் மிருககிருஷ்ணன் அழகா தெரியுது. ஆனா மிருககிருஷ்ணான்னு ஒண்ணு கிடையாது, இருக்கிறது சூரிய. அந்த மாதிரி இருக்கிறது என்னன்னு கேட்டா இந்த பிரம்மாதித்ய தேஜஸ் மட்டும்தான் இருக்கு. அந்த தேஜஸ்ல மிருகதிருஷ்டிகா மாதிரி தெரியறது பாக்கி எல்லாம் அதனுடைய அது அழகா தெரியறதா இருந்தா கூட இந்த ஆதித்ய ரஷ்மியே மிருகதிருஷ்டிகையா பார்க்கணும்னு அது அழகா தெரியுது. இருக்கிறது இந்த ஆதித்ய ரஷ்மி தான் இருக்குன்னு அர்த்தம். ஆதித்ய ரஷ்மினா சைதன்யம். இதாதித்ய மகா தேஜோ மிருககிருஷ்ணா ஜெகத்கிரியா. ராமருக்கு உபதேசம் பண்றது வசிஷ்டர். அவர் ஒவ்வொரு எக்ஸாம்பிளா கோட் பண்ணி ஒவ்வொரு கதையை இருக்குன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இந்த இடத்துல கதர்னரும் ஒரு வெற்றி அவர் இப்படி அனுபவிக்கிறார் என்கிறத வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்ணார். ஆமா, இந்த மாதிரி மகாத்மாக்களுக்கு அனுபவம் இருக்கு காமிக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. குருனா புத்தேனாதி அதிகாரியத்துவம் சித்தித்வஜஸ்ய சம்வத்சரத்ரய சமாதி விற்த்தாந்தேன உதாரணா. இன்னொரு மனுஷனை கொண்டு வந்த பெரிய துக்கத்தினாலே சகிக்கிறது இல்லை, அது காமிக்கிறதுக்கு சித்தித்வஜன் ஒருத்தரை ஸ்பாட் பண்ணி அவருடைய அனுபவத்தை காமிக்கிறார். நிர்விகல்ப சமாதித்தம் தத்ராபத்தின் மஹீபதிம் ஸ்வபதிம் தாவதேதஸ்மா போதயாமி பதா பதா இது சந்திக்க சூடாலா சிம்ஹநாதம் கதாரா. ஒரு ராஜா, இவர் சிசித்வஜன் ஒரு ராஜா, அவரு சமாதியை அடைஞ்சிருக்காங்க. எப்படின்னா நிர்விகல்ப சமாதித்தம் தத்ராபத்தின் மஹீபதி சம்வத்சர பிரேம 3 வருஷமா சமாதி இருக்காங்க. எப்படியாவது உணர்த்தணும் நினைச்சுட்டு சூடாலா சிம்ஹநாதம் கதாரா. சிம்மநாதம் மாதிரி கர்ஜனம் பண்ணாங்க. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பராபதா போதையாமின்னு வச்சுல அந்த பிரம்மபதத்திலே அடைஞ்சிருக்காரு. அது வந்து வெளியே கொண்டு வரலாம்னு சிம்மநாதம் பண்ணாங்க. சிம்மநாதம் கடாரசா பூயோ பூய பிரபோர் அக்ரே வனேகர பயப்பிரதம் ந கட்டால. திருப்பி திருப்பி பூயோ பூயா மறுபடியும் அந்த சப்தத்தை பண்ணாலும் பிரபோர் அக்ரே பிரபுக்கு முன்னாடி போய் அந்த சப்தத்தை பண்ணாலும் எந்த மாதிரி சப்தம்? வனேகர பயப்பிரதம். இந்த காட்டில் இருக்கிறவனுக்கு கூட பயம் வரும். அந்த மாதிரி சிம்மத்தினுடைய சிம்மநாதம் காட்டில் இருந்தா நமக்கு பயம் வரும். ஆனா காட்டிலே இருக்கிறவனுக்கு என்ன பயம்? காட்டிலே இருக்கிறவனுக்கு பயம் வராது இல்லையா? அவனுக்கு பழக்கமாட்டேன் அந்த சவுண்ட்.
அப்ப சர்வை பண்ண தெரியும் அவனுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு பயம் இருக்காது. ஆனா அவனுக்கும் பயம் வர மாதிரி சிம்மவாதத்தை அதுக்காக அந்த விசேஷம் கொடுத்துருக்கான். வனேஜர பயப்படுதல், வனேஜனுக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி சிம்மநாதத்தை பூயோ பூயா திருப்பி திருப்பி பிரபோர் அகிரே பிரபுக்கு முன்னாடி பண்ணார். கட்டானா சலனமே கிடையாது. கதா நாம கதா நாதேன தேனதா, அந்த நாதத்தினாலே அவருக்கு கொஞ்சம் எந்த இணக்கமும் இல்லை. பூயோ பூய கிருதேனாபி கதா சா தம் யசாலயத, பூயோ பூய கிருதேனாபி கதா சா தம் யசாலயத, கதாபியேஷம் நோ பூதே உதா. அப்பவும் சமாதிதான். அந்த அளவுக்கு சரீர போதும் போயிட்டுன்னா குருநாதி துக்கேன நான் விசாரிக்கவே இல்லையா. இந்த விஷயமே பிரஹ்லாதனுடைய தபத்தை மூலமா காமிக்கிறான்னு இருக்க.